ப்ரோ இது நம்ம கடையில் நேற்று வாங்கிட்டு போனேன். இதில் எவ்வளோ கிராம் கோல்டு இருக்குது, எவ்வளோ கிராம் காப்பர் இருக்குது? ப்ரோ நீங்கள் வாங்கிட்டு போனது 8 கிராம் செயின். 8 கிராமில் என்ன அப்ராக்சிமேட்டாக ஒரு 650 மில்லிகிராம்ஸ் காப்பர் இருக்கும், மிச்சம் கோல்டு தான் இருக்கும். இதில் என்ன டவுட் உங்களுக்கு? அப்புறம் ஏன் ப்ரோ காப்பருக்கும் கோல்டு ரேட் போட்டிருக்கீங்க? ப்ரோ காப்பருக்குலாம் கோல்டு ரேட் போடல, இதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறவாங்க. ப்ரோ பியூர் கோல்டுன்றது தான் 24 கேரட்னு சொல்லுவோம். பியூர் கோல்டில் இன்றைக்கி ஆர்னமெண்ட் செய்ய முடியாது. காரணம் என்னென்னா அதுக்கு அவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த் இருக்காது. ஸோ அது கூட கொஞ்சம் காப்பர் ஆட் பண்ணால் தான் நம்ம ஆர்னமெண்ட்டாக செய்ய முடியும். அந்த காப்பர் ஆட் பண்ணுறது தான் நம்ம வந்து 22 கேரட், 18 கேரட், 15 கேரட்னு நம்ம சொல்கிறோம். அதாவது என்னென்னா 100% கோல்டு இருக்கிற இடத்துல 91.6% மட்டும் கோல்டு வச்சுக்கிட்டு மிச்சம் 8.4% காப்பர் ஆட் பண்ணும்போது அதை 22 கேரட்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ஸ்டோரில் இருக்கிறது எல்லாமே 22 கேரட் கோல்டு தான். அதாவது 916% கோல்டு இருக்கும், அதில் மிச்சம் 8.4% காப்பர் இருக்கும். நீங்கள் என்ன கேட்குறீங்க, அந்த 8.4% காப்பருக்கும் ஏன் கோல்டு ரேட் போடுறீங்கன்னு கேட்குறீங்க. ஆனால் நம்ம அப்படி சார்ஜ் பண்ணுறது இன்றைக்கி பியூர் கோல்டோட ரேட் அப்ராக்சிமேட்டாக 7700 இருக்கும் கிராம். ஆனால் நான் உங்களுக்கு பில்லு போட்டது எவ்வளோ, 7000 ரூபாய் தான். அந்த 700 ரூபாய் ஏன் குறைஞ்சிருக்குன்னா இந்த காப்பர் ஆட் பண்ணுறதுனால தான் 7700 இருக்கிற இன்றைக்கி பியூர் தங்கம் 22 கேரட்டாக வரும்போது வெறும் 7000 ரூபாய்க்கு உங்கள் கைக்கு கிடைக்குது. ஸோ இந்த 700 ரூபாய் குறைக்கிறதே இதில் காப்பர் ஆட் பண்ணுறதுனால தான். ஸோ எந்த ஜுவல்லுமே ஆட் பண்ணுற காப்பருக்கு உங்களுக்கு கோல்டு ரேட் சார்ஜ் பண்ணுறது கிடையாது. அதில் என்ன கோல்டு இருக்கோ அந்த கோல்டுக்கு மட்டும் தான் நம்ம சார்ஜ் பண்ணுவோம்.